ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ட்ரம்ப் தலைக்கு வந்து $10 மில்லியன் விலை நிர்ணயம் பண்ணி ஈரான் வந்து ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. இதனால் உச்சகட்ட போர் வெடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா சூழ்நிலை உருவாகிருக்குது. இதை வந்து நேரடி சவாலாக நேருக்கு நேர் பார்த்துக்குவோம், பழிவுக்கு பழி வாங்குறது தான் தீர்வுன்னு சொல்லி ஈரான் வந்து உச்சகட்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்காங்க. வாழ்வா சாவாண்டு ஒரு எல்லையில் நிற்கிற ஈரான் வந்து இந்த அளவுக்கு வேகம் கொள்றதுக்கு காரணம் அமெரிக்கா வந்து எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஈரான் மேலே கடுமையான தாக்குதலை பண்ணிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு உரிமையான ஹோர்மோஸ் நதியை வந்து நான் எடுத்துக்கிறேன், நான் அதில் 20% வந்து வரி வசூல் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு நியாயமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அறிவிப்பு விடக்கூடிய அந்த ட்ரம்போடைய அறிவிப்புக்கு உலக நாடுகள் எல்லாம் என்ன தான் செய்கிறாங்க, இதை கேள்வி கேட்க நியாயமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கொதிநிலை உருவாகிருக்குது. மத்திய கிழக்கு அரபு நாடுகள் குவைத்து, ஈராக்கு, ஓமன், கத்தார், சவுதி, துபாய், UAE நாடுகள் இருந்த இராணுவ தளங்கள் எல்லாமே இன்றைக்கி முழுமையாக தரைமட்டமாக்கிருச்சு ஈரான். காரணம் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்குற அடிக்கு பதிலடி கொடுத்ததுனால தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 60 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு அந்த போர் நிறுத்தத்தை மீறி வம்பெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவுக்கு இனி புத்தி கொடுக்கறத விட பழிக்கு பழி தீர்க்கிறது தான் தீர்வுன்னு சொல்லி முடிவெடுத்த ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு கடுமையான யாருமே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு தான் உலக நாடுகளையே அதிர்ச்சி அடைய செய்ததோடு மட்டும் இல்லாமல் ட்ரம்புக்கு நெதன்யாகுக்கு வந்து தூக்கத்தை தொலைச்சிருக்குது. அது என்னென்னா 13 தலைவர்களை ஈரானுடைய அதிபர் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பு, இஸ்ரேலுடைய நெதன்யாகு உள்ளிட்ட 13 தலைவர்களுடைய தலையை வாங்குறது தான் எங்களுக்கு வந்து இதுக்கு முழுமையான தீர்வு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்புடைய தலைக்கு $10 மில்லியன் வந்து விலையாக தர தயார்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாங்க. இதை கேட்டவுடனே ட்ரம்ப் வந்து துடிச்சுக்கிட்டு மேலும் கடுமையான தாக்குதல்களை வந்து ஈரான் மேலே தாக்குறாரு. என்ன ஆக போகுது, உலகமே இப்போ கிட்டத்தட்ட 3வது உலக போரை சந்திக்க போதாங்கிற சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கேட்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதை கேட்குறதோட மட்டும் இல்லாமல் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கடந்த 2026 பிப்ரவரி 28 ஆரம்பித்த போர் வந்து இன்றைக்கி வரைக்கும் நின்னபாடு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல கட்டங்களாக போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டு அமெரிக்கா அதை மீறி செயல்பட்ட விதத்தை நம்ம பல வீடியோக்குள்ளே சொல்லிட்டோம். அதனால் பழைய கதைகளை திருப்பி பேசாமல் இறுதி கட்டமாக இன்றைக்கி உள்ள நிலைமை என்னங்கிறத பேசினா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். கடைசியாக ஈரானை வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை புரிந்து கொண்ட அமெரிக்கா என்ன பண்ணுது, ஈரானை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. அப்படி அழிச்சிடணும்னு சொல்லி வலிவம்பு இழுத்து போர் தொடுக்கிற சூழ்நிலையில் இதுவரை பொறுமை காத்து பல முறை பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு தோல்வியை கண்ட ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியோடைய மகன் முஜ்தபா கொமேனி வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு, இனிமேல் பேச்சுவார்த்தையெல்லாம் கிடையாது, அந்த எங்களுடைய உச்சபட்ச தலைவர்கள் உயிரை எடுத்த அமெரிக்கா இஸ்ரேல் தலைவர்களோட உயிரை எடுக்கணும், அவர்களை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட 13 நபர்களுடைய தலையை எடுக்கிறது தான் இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவருடைய தலைக்கு வந்து $10 மில்லியன் வந்து பரிசு கொடுக்கறதாகவும் ஈரான் அறிவிச்சிருக்குது. அப்போ அந்த 13 பேர் யாருன்னா, டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒன்று, இஸ்ரேலுடைய அதிபர் நெதன்யாகு, இஸ்ரேல் பாதுகாப்பு அதிகாரி கட்ஸு, அதே மாதிரி கிரீன்ஷார், இஸ்ரேல் ஜபீர், அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய பீர்கைட்ஸ், மைக்கேல் குத்பி, பிரான்ஸ் தலைவர் இம்மானுவேல் மாக்ரான், ஜெர்மன் தலைவர் மெலோனி, இங்கிலாந்துடைய முன்னாள் தலைவர் கேமர், இப்படி 13 நபர்களை நாங்கள் வந்து பழிக்கு பழி எடுத்து அவர்களோட தலையை வாங்குறத எங்கள் வேலைங்கிறத அறிவிச்சிட்டு ஈரான் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இனி எங்களுக்கு வாழ்வா சாவாங்கிறத போராட்டம், நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு வெற்றி, தோல்வி அடைஞ்சாலும் அதுவே வெற்றிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. காரணம் வந்து ஈரானில் உள்ள மக்கள் வந்து இனி பேச்சுவார்த்தைக்கு போகாதீங்க, நியாயமற்ற முறையில் நம்ம தாக்குற அமெரிக்காவை இல்லாமல் ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய விளைவு தான் இப்போ என்ன பண்ணியிருக்குது, ஈரான் வந்து கடுமையான பதில் தாக்குதலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையில் இந்த அமெரிக்கா கடைசி கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று இரவு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஈரானில் தாக்கிறதோடு மட்டும் இல்லாமல்
ஏற்கனவே பண்ணாங்க பார்த்தீங்களா, குழந்தைய படிக்கிற பள்ளிக்கூடம் ஆஸ்பத்திரிலாம் தாக்கினாங்கல்ல. அதே மாதிரி ஈரானில் உள்ள ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல், இதில் உள்ள பேஷண்ட்லாம் வெளியே போங்க, நாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஈரானில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரியில் உள்ள 213 நோயாளிகளும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இந்த மருத்துவமனையை அமெரிக்கா தாக்கியிருக்குது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல், போர் நிபந்தனைகள் எதையுமே கடைபிடிக்காமல், உலக நாடுகள் சொல்கிறது எல்லாத்தையும் மீறி செய்யக்கூடிய இந்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஈரானும் சும்மா இல்லை. கேஷியன் தீவுகள், பந்தர் அப்பாஸ், கொனாட்டு மற்றும் பல இடங்களில் பாலங்கள், அதே மாதிரி இராணுவ தளங்கள்லாம் அமெரிக்கா கடுமையாக தாக்குறதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து ஜோர்டான், கத்தாரில் உள்ள அமெரிக்கா தளங்கள், குவைத் அமெரிக்கா தளங்கள், பஹ்ரைனில் உள்ள 5th ஃப்ளீட் 5வது கடற்படை தளம், குவைத்தில் உள்ள அல்மினா தளம் ஆகிய அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களையும் ஈரான் தாக்கி அழிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு இருக்க பெரிய பலம் என்னென்னா, உலகத்திலே அதான் மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, இராணுவத்தில் மிக பலம் வாய்ந்ததுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அந்த அமெரிக்கா வந்து ஈரான்லேருந்து கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறதுனால ஈரான் நேரடியாக அமெரிக்காவை தாக்க முடியாது. அதே போல் அமெரிக்காவும் நேரடியாக ஈரானை தாக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா செய்த ஒரு சூழ்ச்சி என்னவா இருக்குன்னா, அந்த ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகளான ஜோர்டான், கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன், சவுதி, UAE, இந்த துபாய் போன்ற நாடுகளில் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தர்றோம், அங்கே இராணுவ தளங்களை அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இராணுவ தளங்களை அமைச்சு அங்கே பல ஆயிரம் இராணுவ வீரர்களை அமெரிக்கா கொண்டாந்து நிறுத்தியிருக்குல்ல, அந்த நிறுத்தியிருக்கிற இடத்துக்கும் ஈரானுக்கும் ரொம்ப பக்கம். அந்த இடத்துல இருந்து இப்போ என்ன பண்ணுது, அமெரிக்கா வந்து இந்த ஈரான் அடிக்குது. வேறு வழி இல்லாமல் எந்த இடத்துல இருந்து அமெரிக்கா ஈரான் அடிக்குதோ அந்த இடத்துல உள்ள இராணுவ தளங்களை தானே ஈரான் அடிக்க முடியும். இப்போ அமெரிக்கா 2 வேளை சந்தோஷப்படுது. எப்படின்னா, அமெரிக்கா கொடுக்குற தாக்குதலில் பாதிக்கப்படக்கூடிய ஈரானும் ஒரு இஸ்லாமிய நாடு, ஈரான் பதிலடி கொடுக்கக்கூடிய அமெரிக்கா தளங்கள் உள்ள இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள சில நாடுகளும் இஸ்லாமிய நாடு. ஆக ஒரு இஸ்லாமிய நாடுகளையும் மோத விட்ட மாதிரி மோத விட்டு, இது ரொம்ப சேஃப்டியாக 12,000 கிலோமீட்டரில் உட்காந்துக்கிட்டு எப்படியாவது இந்த ஈரானை நான் காலி பண்ணிவிட்டு ஈரானில் எங்களுடைய ஆட்சியை ஏற்படுத்தி அங்கே உள்ள எண்ணெய் வளங்களை ஆட்டையை போட்டுருவோம், ஹோர்மோஸ் நதியை நீரணையை வந்து எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருந்த இந்த ட்ரம்ப் வந்து இதை செய்ய முடியாதனால துடிதுடிச்சு போயிருக்கிறாரு. சரி, தோற்று போயிட்டோன்னு வெளியே வரவும் முடியல. காரணம் வந்து வெளியே வந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாயிரும். காரணம் வந்து சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள அந்த அமெரிக்க நாடாளுமன்றமும் செனட் சபையும் நீ இந்த போர் நடத்தின முறையே தவறுன்னு சொல்லிட்டு மிக கண்டிப்பாக அவர் மேலே கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது முறையே கிடையாது அப்படின்னு சொல்லி இவருடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்காவை இந்த போருக்கு இழுத்து விட்ட மூல காரணமே பெஞ்சமின் நெதன்யாகு தான், அவரோட சேர்ந்த சில ஈதர்களும் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு, ஜேடி வான்ஸ் வந்து டைரக்டாக ட்ரம்ப் மேலே குற்றம் சுமத்தி அமெரிக்காவில் வச்சே பேசியிருக்கிறாரு. இதனால் ட்ரம்புடைய தவறுகளை சுட்டி காட்டி பதில் கொடுத்த இந்த ஜேடி வான்ஸ் மேலே மிக கடுமையான கோபத்தில் ட்ரம்ப் இருக்காருன்னு சொல்லப்படுது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம், அமெரிக்கா ஈரானில் உள்ள அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்துக்கிட்டு பல கொலைகளுக்கும் குற்றங்களுக்கும் ஐடியா கொடுத்துக்கிட்டே வந்த ஒரு முக்கியமான கொலையாளி, உலகமே வெறுக்கக்கூடிய ஒரு நாசகார நபராக இருந்த சென் லிண்ட்ஸி கிரஹாம்ங்கிற ஆள் வந்து நேற்று 12ஆம் தேதி வந்து சில தினங்களுக்கு முன் 12ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறாரு. ரொம்ப ஆரோக்கியமாக இருந்த அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னா, ஜப்பான் மீது அணுகுண்டு அமெரிக்கா வீசிச்சில அதையே அவர் நியாயப்படுத்தி பேசினவர். பொட்ட வரைக்கும் சரி, இந்த ஜப்பான் மக்களை கொன்ற வரைக்கும் சரின்னு கருத்து சொன்னவர் தான் இந்த சன் லிண்ட்ஸி கிரஹாம்ங்கிறவர். இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, அதே போல் பாலஸ்தீனத்து மீதும் ஒரு அணுகுண்டை போட்டு அந்த மக்களையெல்லாம் காலி பண்ணிடணும், அந்த நாட்டை அழிக்கணும்னு சொன்னவர் தான் இந்த நாக்குசாமல் பேசின ட்ரம்புடைய நண்பர் சான் லிண்ட்ஸி கிரஹாம்ங்கிறவர். இவர் எந்த மனநிலையில் இருக்கிறாரோ இதே மனநிலை தான் ட்ரம்புக்கு இருக்குது. ஆக அமெரிக்காவில் வந்து ஒரு நாசகார தலைவராக இருக்கிற ட்ரம்பும் அவருடைய நண்பர் இந்த கிரஹாமும் வந்து
உலக மக்களுக்கே ஒரு எதிரியானவங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில் சமீபத்தில் கடந்த 12ஆம் தேதி அவர் ஏதோ ஒரு மார்பு கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்துட்டார்னு சொல்லப்படுது. இன்னொரு செய்தி, ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது இவருக்கு ஒரு மறைமுகமான தாக்குதலை யாரோ கொடுத்துட்டாங்க, அதனுடைய விளைவாக உயிரிழந்துட்டான்னு சொல்லப்படுது. இப்படி உலகத்தையே நாசம் பண்ணணும்னு துடிச்சிக்கிட்டு இருந்த இந்த கிரகாம் போனது ட்ரம்புக்கு ஒரு வலதுகரம் போன போல இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஈரான் அடுத்த கட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்குது. 13 தலைவர்களில் முதலாவது நபராக நாங்கள் யாரை போட போகிறோம், ட்ரம்பை போட போகிறோம். 2வது நபராக நெதன்யாகுவையும், இஸ்ரேலுடைய காட்சி கிரீன்சார் இஸ்ரேல் சபீர், அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ, பீர்கட்ஸ் மைக்கேல், பிரான்ஸ் இம்மானுவேல் மார்க்ரான், ஜெர்மனுடைய தலைவர் மெலோனி, இத்தாலி இங்கிலாந்து கேமர் போன்ற தலைவர் எல்லாம் முடிச்செடுத்தாங்க. இனிமேல் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி வெறி கொண்ட மாதிரி இந்த ஈரான் இறங்கிட்டதுக்கு காரணம் வாழ்வா சாவாங்கிற நிலையில் இனி எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க ஈரான். இனி அந்த நாட்டில் உள்ள பெரிய பல இடங்களையும் நாசமாக்கிய இந்த அமெரிக்கா கடைசியாக விட்டு வச்சிருக்கிறது மக்களை மட்டும்தான். அந்த மக்களையும் தாக்குறதுக்கு பொதுமக்கள் வாழக்கூடிய மருத்துவமனை உட்பட பள்ளிக்கூடம், மருத்துவமனை, மக்கள் வசிக்கும் இடையெல்லாம் அடிக்க ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவுக்கு வேறு வழியே தெரியலை. இந்த ஈரானுக்கு வேறு வழியே தெரியலை. நாசகார அமெரிக்காவை காலி பண்ணணும், அல்லது நாம் செத்தாலும் பரவாயில்ல, இந்த இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும் பாடம் கொடுக்கணுங்கிற நிலைமையில் இறங்கிட்ட பிறகு இன்றைய உலக சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஈரான் வசம் கடுமையான ஆயுதங்கள் இருப்பு இருக்குது. ஆனால் அதே வேளையில் அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய CSISங்கிற ஒரு அமைப்பு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா இப்போ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற மிக பெரிய ஆயுத பற்றாக்குறையை ட்ரம்ப் உணராமல் இருக்கிறாரு. காரணம் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், தடுப்பு ஆயுதங்கள், ஏவுகணை எல்லாம் காலி ஆயிடுச்சு. மிக சொற்ப அளவே இருப்பு வச்சிருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான்கிட்ட தொடர்ந்து மோதுறது சரியில்லை. காலியான இந்த ஆயுதங்களெல்லாம் திரும்ப உருவாக்குறதுக்கும், அதே மாதிரி இந்த மத்திய தரைக்கடலில் இருந்த அந்த அரபு நாடுகளுடைய அந்த இராணுவ தளங்களெல்லாம் உருவாக்குறதுக்கெலாம் குறைந்தது 3 to 4 வருடங்கள் மேலே ஆகும். அதற்குத்தான பொருளாதாரமும் அமெரிக்காட்ட கிடையாது. ஆனால் இனி எதிர்வருங்காலங்களில் ஈரான் இப்படி ஒரு தலை வாங்கக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. அவங்களுடைய தாக்குதல் வெறித்தனமாக இருக்கும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் அழிஞ்சு போகிறதுக்கு இந்த ட்ரம்பும் நெதன்யாகும் செய்கிறத நம்ம அனுமதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி பல தகவல்களை அமெரிக்க மக்கள் மட்டும் இல்லாமல் உலக தலைவர்கள், ஐநா சபை தலைவர்கள், நேட்டோ தலைவர்கள் பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர் என்ன பண்ணியிருக்காரு, வாஷிங்டனில் ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப மனம் துறந்து பேசிட்டாரு, ட்ரம்ப் செய்கிறது தவறு என்று சொல்லி. எனவே உலகமே இப்படி பார்க்க சூழ்நிலையில் அடுத்தடுத்த ஓரிரு நாட்கள் உச்சப்பட்ட கொதிநிலையில் இருக்கக்கூடிய இந்த போர் அணையுமா அல்லது ஏதாவது ஒரு நாடு இல்லாமல் போகுமாங்கிற மிகப்பெரிய கவலையில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உலகத்தில் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியது எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.